Hello students, today நம்ம auditing subject பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா surprise audit, surprise check அப்படின்னு ரெண்டு டாபிக் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் surprise auditing பற்றி பார்க்கலாம். இதுக்கு அடுத்த வீடியோவில் surprise check பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ surprise auditing அப்படின்னா என்னன்ட்டு பார்க்கலாம். சர்ப்ரைஸ் ஆடிட்டிங் அப்படின்னா என்னென்னா அதோட அனதர் நேம் அன்அனௌன்ஸ்டு ஆடிட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு ஆடிட்டர் என்ன பண்ணுவாங்க, அவங்க எந்த கம்பெனியில் ஆடிட்டிங் பண்ணிகிட்ருக்காங்களோ அந்த கம்பெனிக்கு முன்னாடியே சொல்லாமல் சடனாக ஒரு சர்ப்ரைஸ் விசிட் வந்து போவாங்க. அதுதான் சர்ப்ரைஸ் ஆடிட். ஸோ அதை தான் இதை சொல்கிறோம், கண்டக்டட் வித்தவுட் எனி ப்ரேயர் நோட்டீஸ். ஸோ இந்த சர்ப்ரைஸ் ஆடிட் வந்து எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா, முன்னாடி எந்த ஒரு ப்ரேயர் நோட்டீஸும் கொடுத்துருக்க மாட்டாங்க. நான் இந்த மாதிரி ஆடிட் பண்ண வரேன், இந்த டேட்டில் இந்த டைமில் வரேன்னு சொல்லாமல் திடீர்னு அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கெலாம் எதுவுமே தெரியாது. அவங்க வந்து ஜஸ்ட்டு நார்மலாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் போது சடனாக ஒரு ஆடிட்டர் உள்ளே போயிட்டு அந்த கம்பெனியோட ஸ்டாஃபோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வாங்கி செக் பண்ணி பார்க்குறது, அதுதான் ஆடிட்டிங். ஸோ இதில் என்ன அப்படின்னா, கிவன் டு தி ஆர்கனைசேஷன் பீயிங் ஆடிட்டட், அதாவது அந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் யாருக்குமே ஆடிட்டிங்க்கு ஆடிட்டர் வர போகிறாங்க அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. ஸோ அதனால தான் இதை வந்து அன்அனௌன்ஸ்டு ஆடிட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து இந்த அன்அனௌன்ஸ்டு ஆடிட், அதாவது சர்ப்ரைஸ் ஆடிட் அப்படிங்கிறது ரொம்பவே பாப்புலராக ஆகிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா நிறையா ஃப்ராட் நடக்குது, நிறையா ஆல்ட்ரேஷன் நடக்குது. ஸோ அதனால் வந்து எல்லா ஆர்கனைசேஷன் கிளைண்ட்டுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆடிட்டர்கிட்ட நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு ஒரு சர்ப்ரைஸ் விசிட் கொடுங்க, சர்ப்ரைஸ் ஆடிட்டிங் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஆர்கனைசேஷனில் உண்மையிலேயே வந்து எல்லாமே கரெக்டாக நடந்துகிட்ருக்கா, எல்லாமே இன்டர்னல் கண்ட்ரோல் எல்லாமே கரெக்டாக இருக்கா, இல்லை ஏதாவது ஃப்ராட் நடக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மேனேஜ்மெண்ட் விரும்புறதுனால தான் இந்த சர்ப்ரைஸ் ஆடிட்டை வந்து விரும்புகிறாங்க. அதனால தான் இந்த சர்ப்ரைஸ் ஆடிட் அதிகமாக இப்போ வந்து யூஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த சர்ப்ரைஸ் ஆடிட் மூலயமா முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன எதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, அந்த கம்பெனியில் ஏதாவது ஃப்ராட் நடக்குது அப்படின்னா அந்த ஃப்ராட்லன் ஆக்டிவிட்டீஸை ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் இந்த சர்ப்ரைஸ் ஆடிட் மூலயமா. இதே முன்னாடியே நம்ம சொல்லிவிட்டு ஒரு ஆடிட்டர் வந்தாங்கன்னா ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறதுக்கோ ஏதாவது ஃப்ராட் பண்ணுறதுக்கோ நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த சர்ப்ரைஸ் ஆடிட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஒரு ஆடிட்டர் இந்த சர்ப்ரைஸ் ஆடிட் மூலமா எதை கண்டுபிடிக்கிறாங்கன்னா, என்ஷூர் கம்ப்ளைன்ஸ் வித் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா, எல்லாமே கரெக்டாக நடக்குதா, ஆடிட்டிங்கோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்களா, எல்லாமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக ஃபாலோ பண்ணி தான் இருக்கா, இல்லை ஏதாவது ஃப்ராட் நடக்குதா, ஏதாவது லாபம் வந்து மீறி ஏதாவது தப்பு ஏதாவது நடந்திருக்கா அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இந்த ஆடிட் பண்ணும்போது எதில் அதிகமாக அந்த ஆடிட்டர் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, எதை வந்து அவங்க செக் பண்ணுறாங்க அப்படின்னா, ஹை ரிஸ்க் ஏரியா. எதை ஹை ரிஸ்க் ஏரியா அப்படின்னு சொல்லணும்னா, கேஷில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஃப்ராட் நடந்திருக்கா, அதாவது கேஷ் வந்து எடுத்திருக்காங்களா, அதில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் நடந்திருக்கா, இல்லை இன்வென்ட்ரி, ஒரு ஆர்கனைசேஷனாக நிறைய ஸ்டாக் இருக்கும், அந்த இன்வென்ட்ரியில் ஏதாவது வந்து கொஞ்சமாக எடுத்திருக்காங்களா, இல்லை ஏதாவது சேல் பர்ச்சேஸ் அப்படின்னு தப்பாக ஏதாவது போட்டிருக்காங்களா, ரிசீவபிள்ஸ், அதாவது ரிசீவபிள்ஸ்னால் ஏதாவது கம்பெனிக்கு உள்ளே வர மணியாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஸ்டாக்காக இருக்கட்டும், அதுலேருந்து ஏதாவது அவங்க தெரியாமல் எடுத்திருக்காங்களா, அவங்களோட பர்சனல் யூஸ்க்காக எடுத்திருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறது தான். ஸோ இதுதான் வந்து ஃபோக்கஸ் ஆன் ஹை ரிஸ்க் ஏரியா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் ஆடிட் அப்படின்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதுக்கு அடுத்த வீடியோவில் சர்ப்ரைஸ் செக் பற்றி பார்க்கலாம். இது வரைக்கும் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் நேம் ஸ்டடி ரேடர்ஸ். டாபிக் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் உங்கள் டாப்பிக்கை வந்து டைப் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.